கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5. Shall bless thee out of Zion, and thou shalt see the good of Jerusalem all the days of thy life. Psalms 128:5. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடாகொடி ஸ்தோத்திரம். வார்த்தையான தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய உயர்திரு டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் புதிய வருடத்தில் புதிய பாதையில் புதிய தரிசனத்தோடு பயணம் ஆரம்பமாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற தலைப்பிலை செய்தியை கேட்டு இந்த புதிய வருஷத்திலே புதுபலன் அடைவோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை வசனங்களை கேட்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கின்றது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியானோடு வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அங்கே கோடாலி விழுந்த இடத்திலே எரிந்தான். அப்படி எரிந்தபோது அந்த இரும்பாகப்பட்டது தண்ணீரிலே மிதந்தது. அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இந்த 7 வசனங்களில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எலிசா தலைமை ஊழியக்காரர். அவருக்கு உதவியாக அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் வசித்து வருகிறார்கள். குடியிருக்கும் இடத்தை விரிவாக்கம் செய்ய அனைவரும் யோர்தான் நதி அருகே இருக்கும் மரங்களை வெட்டி வீடு கட்ட மரங்களை வெட்டும்படியாக செல்கின்றார்கள். இதில் ஒருவன்
இரவல் கோடாரியை வாங்கி வந்து மரத்தை வெட்டும்போது அந்த கோடாரி யோர்தான் நதியின் ஜலத்தில் விழுந்து விட்டது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பி கூவினான். எலிசா ஒரு கொம்பை வெட்டி கோடாலி விழுந்த இடத்திலே போட்டபோது அந்த இரும்பு கோடாலி விழுந்த அதே இடத்தில் மிதந்தது. அவன் சந்தோஷமாய் தொலைந்த கோடாரியை பெற்றுக்கொண்டான். அறுப்பு காலத்தில் யோர்தான் நதியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடும். தண்ணீரின் வேகத்தில் கோடாரி அதே இடத்தில் இருப்பதற்கு ஒரு துளியும் வாய்ப்பு இல்லவே இல்லை. தேவனுடைய மனுஷன் ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்தில் எறிந்தார். இரும்பு கோடாரியானது மிதந்தது. அவன் இழந்து போன கோடாரியை மீண்டும் பெற்றுக்கொண்டான். தண்ணீர் என்றால் பாடுகளை குறிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சென்ற வருடம் பாடுகளின் மத்தியில் உங்களுக்கு உண்டான சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், நன்மை, மேன்மை யாவையும் நீங்கள் தொலைத்து விட்டீர்களோ? கவலைப்படாதீங்கள். இந்த புதிய வருஷத்தில் ஜனவரி ஆரம்பத்தில் இருந்து தொலைந்த ஆசீர்வாதம் அனைத்தும் கிடைக்கும். இந்த புதிய வருஷத்தில் தேவன் உங்களுக்கு காண்பித்த வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். எந்த இடத்தில் கோடாலி விழுந்து தொலைந்து போனதோ அதே இடத்தில் அதை அவன் பெற்றுக்கொண்டதை போல, எந்த இடத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தொலைத்தீர்களோ அதே இடத்தில் உங்களுக்கு தேவன் கிடைக்க பண்ணி உங்கள் தலையை நிமிரப் பண்ணுவார். எலிசா ஒரு கொம்பை வெட்டி தண்ணீரில் போட்டார் அல்லவா? இரும்பு கோடாரி மிதந்ததே. அந்த கொம்பு இரட்சிப்பாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். சங்கீதம் 18:2 என் கேடகமும் என் இரட்சிப்பின் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி இயேசு உங்களுக்கு இரட்சணிய கொம்பாய் இருப்பதால் எந்த வெயிட்டான பிரச்சனையாக இருந்தாலும், எந்த லைட்டான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக மிதக்க பண்ணுவார். கலங்காதீர்கள். கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை கைகளில் ஏந்தி உணவாய் உட்கொண்டீர்களோ? கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று உங்களை தேற்றுகிறார். மனுஷனை நம்பி நீ மனமுடைந்து போனாயோ? துரோகத்தினால் உன் இருதயம் துளை போடப்பட்டதோ? கவலையினால் கரைந்து நீ மெலிந்து போனாயோ? இதோ தேவன் உன்னை தேற்றுகிறார், மனதை ஆற்றுகிறார். ஏசாயா 42:3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகின்ற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இந்த வசனத்தின்படி நாணலாகிய உங்களை முறிக்காமல், விளக்காகிய உங்களை அணைந்து போகாமல் பாதுகாத்து பராமரிப்பார். கவலைப்படாதீர்கள். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வசனத்தின்படி நீங்கள் மகிழ்ச்சியில் இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு நீங்கள் சிரித்த முகத்துடன் இருப்பது மிகவும் பிடிக்கும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் தலை துண்டிக்கப்பட்டு போவது இல்லை. காரணம், இயேசு உங்கள் தலையாய் இருப்பதால் பயப்படாதீர்கள். உங்கள் தலை இயேசு, நம்ம தலை இயேசு. அதனால் கவலைப்பட்டு பயப்படாதீர்கள். 3 செய்யுங்கள், அதை நன்றே செய்யுங்கள், இன்றே செய்யுங்கள். வேதம் வாசித்து அதை தியானித்து பின் ஜெபித்து சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கேட்க யாரும் முன்வராவிட்டாலும் அண்ட சராசரத்தையே படைத்த தேவன் உங்கள் வாயின் வார்த்தைகளை
மனதிலிருந்து புறப்படுகின்ற ஓ ஹல்லேலூயா மெய்யான வார்த்தைகளை அவர் கேட்பார். யாக்கோப்பு 1:17 படி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் பிதா, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் பிதா. அவர் தமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆவியானவர் உங்கள் ஜெபத்துக்கு உதவி செய்கிறார். இதுவே மாறாத அமைப்பாகும். ஆகவே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை புறம் தள்ளக்கூடாது. கவனியுங்கள், எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தின்படி ஆசீர்வாதங்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று இன்மைக்குரிய ஆசீர்வாதம், அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதமாகும். 2 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 7 என்னவென்றால், 1 மனம் திரும்புதல், 2 ரட்சிப்பு, 3 கிருபை, 4 பரிசுத்தம், 5 விசுவாசம், 6 தேவ ஞானம், 7 பக்தி. இந்த 7 காரியங்களை நீங்கள் தேடி கடைபிடிக்கும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், வீடு, காரு, அசையா சொத்து, அசையும் சொத்து, இவை அனைத்தும் முத்து, உங்களை தேடி வரும் சொத்து. வேஸ்ட் பேப்பர் பொறுக்கும் மனிதனை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் மேலே அண்ணாந்து பார்க்கவே மாட்டான். அவனின் கண்கள் கீழே என்ன கிடக்கும் என்று அவன் பார்வை சிந்தனை கீழே நோக்கி இருக்கும். அவனை போன்றுதான் இன்றைய விசுவாசிகள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே ஆவிக்குரிய மனிதனின் கண்கள் சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வசனத்தின்படி இரட்சிக்கப்பட்ட மனிதனின் கண்கள் அந்த பேப்பர் பொறுக்கும் மனிதனைப் போல் இல்லாமல் பிதாவை நோக்கி கண்கள் இருக்க வேண்டும். பரத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு அனுப்புவார். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிரு. இந்த வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை 99வது வயதில் நீர் உத்தமனாயிரு என்று கட்டளையிட்டார். கவனியுங்கள், 100வது வயதில் தனது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆபிரகாமை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகின்றார். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தமாகும்போது 100வது வயதில் ஈசாக்கு என்ற குழந்தையை ஆபிரகாம் சாராளுக்கு கொடுத்து தனது வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகின்றார். இதே போன்றுதான் இந்த 2024 வருடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க துடிக்கின்றார். நீங்கள் அவருக்கு முன் நல்ல நடக்கையாக நடந்து தேவனுக்கு முன் உத்தமனாயிருங்கள். அவர் ஆசீர்வாதங்களில் 3 வித ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 1 ஆசீர்வாதம் 30, 2 பூரண ஆசீர்வாதம் 60, 3 சம்பூர்ண ஆசீர்வாதம் 100. ஆகவே வேத வசனத்தின்படி 30, 60, 100மாக ஆசீர்வாதத்தை கொடுத்து பலுகி பெருகும்படியாக நிரப்புவாராக. ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது அவரை சுற்றியுள்ள மக்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த செய்தியை கேட்கும்போது தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், சந்தேகப்படாதீர்கள். அப்படி பெருகும்போது, அப்படி தேவன் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள்,
விதவைகள் இப்படியாப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து நற்கிரியை செய்யுங்கள். இது பிதாவினுடைய சித்தமாகும். கவனியுங்கள், படித்தவனின் அறிவை அவன் மதிப்பெண் மூலமாக அளப்பார்கள். பூவை முளத்தால் அளப்பார்கள், நெல்லை மரக்காலால் அளப்பார்கள். விசுவாசிகளின் வளர்ச்சியை அவன் கிரியையின் மூலம் தேவன் அளந்து பார்ப்பார். ஆகவே நற்கிரியை செய்து தேவ அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் போது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. விஷ் யூ ஹேப்பி நியூ இயர். ஆமென். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். பெலனானே பெலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானே. பெலனானே பெலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல.
கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், திகைத்து போனேன், திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், திகைத்து போனேன், திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல.